ஹalleluya. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8:17. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தின் கிருபையும் பெற்றுக்கொள்ள நினைக்கிற நாம் கர்த்தரை அதிகாலையில் தேடுகின்றோமா? நாம் நினைத்த நேரங்களில் உட்கார்ந்து தேடுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் உண்டு. தாவீது ராஜா அதிகாலையில் கர்த்தரை தேடினாராம். அதனால்தான் அவர் சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்றார், அதிகாலையில் ஆயத்தமாகி கர்த்தருக்காக காத்திருந்தேன் என்று. நாம் கூட கர்த்தருடைய கரங்களில் அதிகாலையில் நம்மை ஒப்பு கொடுத்து அதிகாலையில் கர்த்தரை தேடி நம்முடைய வேண்டுதலுக்கு பதிலை கர்த்தரிடத்திலிருந்து ஆயத்தமாகி பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், தாவீதைப் போல கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் நாம் கர்த்தரை அதிகாலையில் தேட வேண்டும். அதனால் தான் நீதிமொழிகள் 8:17 நாம் வாசிக்கிறோம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போது நான் கர்த்தரை தேடுகின்றேன், ஆனால் நான் அவரை கண்டடைகிறேனா என்பதே மிக முக்கியம். கர்த்தரை நாம் கண்டடையத்தக்க விதத்தில் அவரை தேட வேண்டுமென்றால் அதிகாலையில் தேட வேண்டும். இன்றிலிருந்து கர்த்தர் அதிகாலையில் அவரை தேடுகின்ற பிள்ளைகளாய் நம்மை மாற்ற கிருபை செய்வாராக. அவரை கண்டடையத்தக்க விதத்தில் அவரை நாம் தேடவும், அதிகாலையில் தாவீதைப் போல ஆயத்தமாகி தேடி கர்த்தருடைய கிருபையின் அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அவரை கண்டடைகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. God bless you.